Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். முந்தானத்து தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ரொம்ப மனசுக்கே சங்கடமாக இருந்தது. அதாவது இது லெக்கு போகுது, என்ன பண்ணுறது, இது பண்ணுறது, ரொம்ப மனசுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சிரமம்தான். நான் குழந்தை ஆகிட்டேன். இப்போது என்னால் எந்திரிக்க முடியாது. இப்போது எந்திரிச்சு உட்கார வைக்கணும், எந்திரிச்சு நிற்க வைக்கணும். என்ன பண்ணுறது, வயசானால் ஏதாவது ஒன்று நடக்கும். எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். நான் எனக்கு கால் போச்சு, ஆனால் எனக்கு போன மாதிரியே தெரியல. திடீர்னு உள்ளங்கால் அறிகிற மாதிரி இருக்குது. கண் பார்த்தா தான் ஐயோ கால் இல்லைன்னு தெரியுது. கண்ணை மூடிட்டா கால் இருக்கிற மாதிரியே இருக்குது. கண்ணுக்கு தெரியாதவங்கெல்லாம் உதவி பண்ணுறாங்க. அதான் எனக்கு பெரிய விஷயம். அண்ணா என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சது பண்ணுறாங்க. சினிமாவில் அண்ணன் நான் அவங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சது சந்தானம் மட்டும்தான். என்ன சேசுவோட இது நினச்சேன்னா, போன வருஷம்தான் நான் சினி உலகம் இது பண்ணோம். 3ஆம் தேதி பண்ணோம், 20ஆம் தேதியே இது இறந்துட்டான். யார் முன்னின்று பண்ணுவாத சங்கம், நடிகர் சங்கம், அவங்க நடிகர் சங்கம் எந்த சங்கமாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணே வணக்கம். அண்ணே என்னாச்சு, எப்படி இருக்கீங்க இப்போது? பரவாயில்ல. முந்தானத்து தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. முந்தானேத்தானே? முந்தானத்து நைட்டு பண்ணாங்க. கொஞ்சம் பரவாயில்ல. ஆக்சுவலாக ஒரு 3 விரல் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ரத்த ஓட்டம் இல்லாமல். அதுக்கு வேண்டியதை 3 விரல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா பாயில் மாதிரி வந்துடுச்சு பாதத்துக்கு கீழே. ஆமாம், அது ஒரு ஓட்டை மாதிரி வந்துடுச்சு. அது சரியாக கவனிக்கப்படலையா என்னதுன்னு தெரியல. அது பாதத்தில் கீழே இருக்கிறதுனால நான் கண்டுபிடிக்க முடியல. அது ரொம்ப அஃபெக்ஷன் ஆகி அது தோல்லாம் உரிச்செல்லாம் இது பண்ணாங்க. பார்த்துட்டு அப்புறம் இல்லை லெக்கு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப மனசுக்கே சங்கடமாக இருந்தது. அதாவது இது லெக்கு போகுது, என்ன பண்ணுறது, இது பண்ணுறது, ரொம்ப மனசுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. ஸ்டார்டிங் என்னண்ணே இது சுகர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தானா? சுகர் 19 வருஷமாக இருக்குது. சுகர் அது வரப்போ ஏறி இறங்கிது. இது 2 கால்லையும் ரத்தம் ஓட்டம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. என்ன இஷ்யூன்னு சொன்னாங்கண்ணே? எல்லாம் நர்வஸ் வீக் ஆகிடுச்சு. சுகர்னால காலில் இருக்கிற நரம்புகள்லாம் ரொம்ப வீக்காக போச்சு. அதனால ப்ளட் சர்க்குலேஷன் கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, ஆஞ்சியோ பண்ணிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு ஆஞ்சியோ பண்ணோம். அந்த 2 லெக்கு இருக்கும்போதே எல்லாம் இது பண்ணி சரியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு 3 விரல் இதுவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சின்னதாக நகை வெட்டும் போது காலில் என்னாச்சுன்னா அப்பாவுக்கு இன்ஃபெக்ஷன். அந்த டைமில் சரியாக பார்க்க முடியல. ஒரு நாள் கழித்து பார்க்கும்போது அது புண்ணு பெருசாகிடுச்சு. அப்புறம் நாங்கள் அது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்குள்ளே அது 2 விரல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, ஒரு டாக்டர் சொன்னாங்க 3 விரல் இதாக இருக்குது, இதை எடுத்துருவோன்னு சொன்னாங்க. 3 விரல் எடுத்தாச்சு. அது இல்லாமல் ப்ளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 கால்லையும் ஆன்ஜியோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கால்லையும் அந்த பர்டிகுலர் ஸ்டண்ட் வச்சுருக்காங்க. அதனால் ப்ளட் சர்க்குலேஷன் எல்லாமே ஓகே. அப்புறம் கடைசி 2 விரல் திருப்பியும் இதாகிடுச்சு. ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் இருக்குது. சுகர் அப்பாவுக்கு கொஞ்சம் அதிகம். அம்மா இம்யூனிட்டி இல்லை. நம்ம நியூட்ரிஷனாக கொடுத்தாலும் அவரால் அது எல்லாத்தையும் சாப்பிட முடியல. இப்போ நம்ம காலைல நம்ம யூஸ்வலாக நம்ம 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்றோன்னா அப்பாவால் 1/2 இட்லி தான் சாப்பிட முடியுது. ஸோ மதியம் சாப்பாடும் சரியாக சாப்பிட முடியல. நிறைய டேப்லெட்ஸும் இருந்துச்சு. நாங்களும் டேக் கேர் பண்ணி அது டெய்லி சர்ஜன்கிட்ட போய் காலை க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணாலும் அது கொஞ்சம் சரியாகலை. அப்புறமா திருப்பி கொஞ்சம் சிவியராக இருக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. திருப்பி நாங்கள் அட்மிட் ஆனோம். ஸோ அவங்க கிளியராக பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் உள்ளே அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம
கால் எடுத்தால் தான், ஏன்னா அது பிளட்டில் வந்து இதுவாகிடும். ஸோ நார்மலாக ஒரு 10,000 கவுண்ட் இருக்கணும்னா அது 50,000 இருந்துச்சு அந்த இன்ஃபெக்ஷனால். ஸோ அது இமீடியட்டாக வந்து கால் வந்து இது பண்ணுறது தான் வந்து கரெக்டானது. அது இல்லாமல் இங்கே டாக்டர் அபிநயன்றவங்க தான் நம்ம பார்க்குறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து அப்பாவுக்கு வந்து எப்படி பார்க்கணும், என்ன இது வந்து க்ளோஸாக இப்போ நாங்கள் எது கேட்டாலும் வந்து ஏன் இதை பண்ணுறோன்றதை கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு இங்கே நல்லா பார்க்குறாங்க, அதனால தான் நம்ம திருப்பி இங்கே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏஜ் ஃபேக்டரு, சுகரு, அப்புறமா இம்யூனிட்டியும் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இதாச்சு. அதான் இதுக்கப்புறம் வர்றது வந்து நம்ம அதுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நாங்களும், என் தங்கச்சி, நான், என் வீட்லேயும் எங்கள் ஒய்ஃப் எல்லாருமே வந்து, அம்மாவும் சரி, அது பேரும் க்ளோஸாக பார்த்து தான் இருக்கோம். மற்ற ரீசன்ஸ் இருக்குது. அப்போ ஆல்ரைட் இப்போ இது பண்ணதுக்கப்புறமா வந்து அப்பா வழியும் முன்னாடிலாம் வந்து சாப்பிட முடியும், இப்போலாம் ரொம்ப நிறையா பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் நான் ஆல் குட், நாங்கள் கரெக்டாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போது கடைசியாக படம் அப்படின்னு சொல்லிட்டு நடித்த ஃபினான்ஷியலாக எப்படிண்ணே உங்களுக்கு? ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சிரமந்தான். இப்போ வந்துட்டு பசங்கள்லாம் வேலைக்கு போகிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல வச்சுக்கோங்க. எனக்கு ஒர்க்கு இல்லை, எனக்குன்னு செலவுக்கு வேணும் இல்லையா, அது கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. டெய்லி கட்டு போடுறதுக்கு, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு 500 ஆகுது. கட்டு போடுறதுக்கு மட்டுமே? ஆமாம், அதுக்கே வந்து 500 ஆச்சு. அது வந்து சர்ஜரி பண்ணுற டாக்டர்ஸ் தான் அது பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அது போயிடணும், அது ஒரு பக்கம். அங்கேருந்து வரும்போது நம்ம டாக்ஸியில் தான் வரணும். சில விஷயங்கள்லாம் இருக்குது. மற்றபடி ஓகே, பெரிய லெவல்லாம் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டுங்கிறதுனால வந்து நம்ம காப்பீடு திட்டம் இதில், அதனால எல்லாம் நமக்கு வந்து கிளியர் ஆகிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இதுவரை வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்து பார்த்துருக்கா? ஏன்னா இப்போ கூட வந்து டிஎஸ்கேனை வந்து பார்த்துட்டு போனார். யார் யாரெல்லாம் விஷயம் தெரிஞ்சு வந்து பார்த்துட்டு போயிருக்கா? இல்லை, பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு சந்தானத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். சந்தானம் வந்து பார்க்கல, பட்டு என்ன பண்ணார் சந்தானம். ஆமாம், சந்தானம் வந்து ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு இது ஒன்று பண்ணார். அப்புறம் எல்லாம் வந்து பார்த்தாங்க. பழனியப்பன், காதல் சுகுமார், அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு, பழனியப்பன் தான் வந்து இதுக்கு கொஞ்சம் மீடியாவில் எதாவது போட்டு விட்லாண்ணே, ஏதாவது கொஞ்சம் ஃபைனான்ஷியல் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போடவே இல்லை, அவனுடைய இதில் தான் போட்டாங்க. ஃபஸ்ட்டு போட்டோன்னா ஓரளவுக்கு ரீச் ஆச்சு. ஃபஸ்ட்டு தடவை கூட இல்லை, 2வது தடவை கால் போச்சுங்கும்போது தான் ரொம்ப மனசுக்கே இதாக போச்சு. ஆனால் இப்போது ஒரு நடிகர்கள் கலைத்துறையில் இருக்கிறோம் அப்படின்னா அவங்களோட உடம்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதற்கப்புறம் வந்துட்டு இப்போ கடைசியாக எப்போ படம் நடிச்சிங்க, ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போனது அப்படின்னா? நான் ஷூட்டிங் போய் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் மேலே இருக்கும். 8 மாதம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு இது வந்தது, ஒரு கட்டி மாதிரி வந்தது, அதை சரி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா லெஃப்டில் வந்தது. லெஃப்டில் வந்து தான் ரொம்ப கோளாறாகி போச்சு. ஆனால் இப்போது இதற்கப்புறம் உங்களுடைய கரியர், ஐ மீன் சினிமா துறையில் நம்ம நடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நினச்சி உங்களுக்கு எப்படி நான் இருந்தது இப்போ கால் எடுத்ததுக்கப்புறம்? இல்லை, அது ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ வந்து ஒழுங்காக சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு 15-20 நாளில் சரியாயிடும்னு நினைக்கிறேன். சரியானவுடனே நமக்கு அதுக்கு வேண்டிய பொய் கால் ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து சரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணுறது, எனக்கு கால் போச்சு, ஆனால் எனக்கு போன மாதிரியே தெரியல. திடீர்னு உள்ளங்கால் அரிக்கிற மாதிரி இருக்குது. போன மாதிரியே தெரியல எனக்கு. திடீர்னு கண்ணு பார்த்தா தான் ஐயோ கால் இல்லைன்னு தெரியுது. கண்ணை மூடிட்டா வந்து கால் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் இப்போது ஃபினான்ஷியல் தாண்டி எமோஷ்னல் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் குடும்பம், ஐ மீன் உங்கள் குழந்தைங்க, பசங்க இருக்காங்க, பொண்ணு, எப்படி பார்த்துக்கிறாங்க? மனைவி மக்கள் வந்து இருக்கிறதுனால தான் வந்து நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க முடியுது. ஒரு நாள் என் மனைவியாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், மகன் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி பண்ணாங்க. அவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ கூட 1 வீக் லீவ் போட்டிருக்காப்புல பையன், எனக்காக வேண்டி லீவ் போட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க.
அவங்களுடைய ஒத்துழைப்பு, மனைவி மக்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா அவ்வளோதான் அது. நான் வந்து குழந்தை ஆகிட்டேன் இப்போது. என்னால் வந்து எந்திரிக்க முடியாது இப்போது. எந்திரிச்சு உட்கார வைக்கணும், எந்திரிச்சு நிற்க வைக்கணும், இவ்வளோ இது பண்ண வேண்டியிருக்குது சொல்கிறேன் இப்போது. இப்போ நிலமை கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிடும். நான் கண்டிப்பாண்ணே, உங்கள் நம்பிக்கையே கண்டிப்பாக உங்களுக்கு கூட நிற்கும். இப்போ போயிட்டு எங்கேயாவது போகணும், நீங்கள் வரணும் அப்படின்னா எப்படிண்ணே போகிறீங்க? சப்போர்ட்டாக யாராவது கூட்டிகிட்டு தான் போக முடியுமா, இல்லை அந்த யாராவது கூட்டிகிட்டு தான் போகணும். அதில் எந்த இதுவும் கிடையாது. தனியாலாம் போக முடியாது இப்போதைக்கு எங்கேயுமே. இல்லை அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா ஹாஸ்பிட்டலில்? இல்லை, நான் வந்து வாக்கர் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ வாக்கரை வச்சு எப்படி நடக்குதுன்னு தெரியல. இப்போ இருக்க கண்டிஷனில் வந்து எப்படி இருக்குதுன்னு ஒன்றும் தெரியல. இனிமே தான் எல்லாம் பழகணும். ஏன்னா இப்போது நிறைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கண்ணே. இப்போது நீங்கள் ஃபேஸ்புக்கில் நானும் நீங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் நீங்கள் அந்த கடி ஜோக் போடுறதா இருக்கட்டும், வீடியோ எடிட் பண்ணி வயலின் வச்சு போடுறதா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸு, இப்போ கொஞ்சம் நாட்களாக அதை நீங்கள் போடாமல் இருப்பீங்க. மிஸ் பண்ணுறாங்களா? நிறைய பேர் கேட்குறாங்களா? நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வந்து ஃபேஸ்புக்கு மீடியாவில் போய் 3 மாதம் ஆச்சு. டிசம்பருக்கு முன்னாடி இருந்தே போகல நான். டிசம்பருக்கு முன்னாடியே வந்து கால் விரல் போச்சு. அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழித்து வந்து கால் இதாகிடுச்சு. என்ன பண்ணுறது, வயசானால் ஏதாவது ஒன்று நடக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் நான். உதவிகள்னு போயிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் கேட்டிங்களாண்ணே? இப்போ சந்தனம் இல்லை கேட்டீங்க? நான் யார்கிட்டையும் உதவிகள் கேட்கல. ஆனால் கண்ணுக்கு தெரியாதவங்கெல்லாம் உதவி பண்ணுறாங்க. அதான் எனக்கு ஒரு பெரிய விஷயம். கண்ணுக்கு யாருன்னே தெரியல, அண்ணா என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சது பண்ணுறாங்க. ஒரு பெரிய விஷயம் அது. சில பேர்லாம் வந்துட்டு நிறையா கொடுக்குறாங்க, கம்மியாக கொடுக்குறாங்க, அப்பாற்பட்ட விஷயம். ஒரு சொற்ப காசு கம்மியான இதனால் கொடுக்க மனசு வரணுமே. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது இன்னும். அதனால தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மலாம். கண்டிப்பாக. இன்னும் இப்போது நீங்கள் சமீபமாக இப்போ கடைசியாக டிக்லோனாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சந்தானம் அவர்கள் படத்தில் வந்துட்டு தொடர்ந்து பயணிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்களா? இதனால தான் ஹெல்த்னால தான் வந்து நின்று போச்சா? இல்லை, அது வந்துட்டு ஏன்னா உங்களோட காமெடி டைம் இல்லை. அது அவங்க அப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தோம், ஒரு யூனிட்டாக இருந்தோம், எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, தனியாக வந்துட்டோம். திரும்பி பார்க்க முடியல. அது வந்து காலத்தின் கோலம்னு சொல்ல முடியுமே தவிர வேறு எந்த தவறும் கிடையாது. காலத்தின் கட்டாயத்தில் எல்லாம் ஒன்றும் மாறும்ல. அதில் நான் வெளியே வந்துட்டேன். வேறு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எந்த சண்டை சச்சரவோ எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வந்து அண்ணன் நான் வந்தால் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சது வந்து சந்தானம் மட்டும்தான். இப்போவும் ஃபினான்ஷியலாக அவர் தான் உதவி ஆமாம், அது உண்மை, 100க்கு 100 உண்மை. அது வந்து நான் வந்தால் செய்கிறான்னா அதே மாதிரி வந்தான், செஞ்சான். அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். அது மற்றவங்கள பற்றி நான் சொல்ல விரும்பலை, எனக்கு தெரியும். அண்ணே, சேசோனோட மனசு அப்படின்னு ஒன்று இருக்குண்ணே. எப்போதுமே அந்த சமயத்துலையுமே அவர் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன், ஓடி ஆடி அவங்க எல்லாரும். சேசுவோட இது நான் நினச்சேன்னா வர்ற மார்ச் மாதம் வருது இல்லை, போன வருஷம் தான் நான் சினி உலகம் இது பண்ணோம். 3ஆம் தேதி பண்ணோம், 20ஆம் தேதியே இது இறந்துட்டான் போட்டு. ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. இல்லை, நம்ம வெங்கட்ராஜ்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வேறு முடியல. அப்புறம் ஆண்டனி ஒருத்தர்னா, அவருமே ஆண்டனிக்கும் உடம்பு சரியில்லை. ஆமாம், அதாவது ஒரு வயசாகும்போது ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை. கலைத்துறை பொறுத்த வரைக்கும் வந்து யார்கிட்ட போய் என்ன கேட்க முடியும்? டெபாசிட்டாக பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் 50-60 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் வந்து சம்பாரிச்சிருக்கணும், நல்ல நிலமையில் இருக்கணும், இல்லாட்டி வந்து இல்லாமல் தான் இருக்கணும். அப்படி தான் இருக்குது இப்போ நிலமை பார்க்கும்போது. இப்போ 50-60 வயசுலலாம் நல்லா சம்பாரித்து வச்சுக்கிறவங்க இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? விதியை நினச்சி தான் நம்ம புலம்புறமே தவிர, அது வந்து யார் வந்து முன்னின்று பண்ணுவாத?
ஆனால் சங்கம், நடிகர் சங்கம் அவங்க நடிகர் சங்கம் எந்த சங்கமாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மெம்பர்ஷிப்பாக இருந்தால் ஏதாவது ஒரு 10,000 20,000 தருவாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.